கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன என்று சொன்னால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் பிரச்சனையை சுமப்பதல்ல, ஒருவர் கடனை சுமப்பதல்ல, ஒருவர் பாரத்தை, ஏதோ ஒரு காரியத்தில் பாரப்பட்டு இருந்தா அந்த பாரத்தை நாம் சுமக்கணும். கலங்காதீங்க. ஏன்னா அதனாலதான் இயேசு என்ன சொல்லுவார்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுவார். அப்ப இளைப்பாறுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அதே இளைப்பாறுதலை, அதே பாரத்தை நம்ம சுமந்து அவங்களுக்கு சில லகுவான சொல்யூஷனை நாம் கொடுக்கும் போது கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். இதான் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிதர்களானால் அழிவீர்கள் எழுதுறாரு. அப்போ ஒருவருக்கொருவர் பாரத்தை தான் சுமக்கணும். தான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். கடித்து பட்சி கூட, சண்டை போடக்கூடாது. ஏற்கனவே நடந்த காரியத்தை ஞாபகப்படுத்தி மனதளவுல கஷ்டத்தை உண்டாக்க கூடாது. அது கிறிஸ்துவனுடைய பிரமாணம் இல்லை. அப்படி நீங்க செய்யக்கூடாது. நீங்க பாரத்தை சுமக்க வேண்டும். ஒருவர் சொல்லும் போது அந்த பாரத்தை நீங்க சுமந்து கவலைப்படாதீங்க என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் உங்களுக்கு முதல்ல வர வேண்டாதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று அவங்க பாரத்தை சுமந்து அந்த காரியங்களை சொல்லி இருப்பார். உதாரணத்துக்கு எலிசா கிட்ட அந்த ஸ்திரீ போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்குது, என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவர் அதுக்கு ஒரு வழியை தான் காண்பிக்கிறார். அந்த கடனை நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லி எடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகள் அன்புள்ளவர்களாய், ஒருவருக்கொருவர் அன்பாய் பாசமாய் நடந்து கொள்ள நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. கிறிஸ்துவனுடைய பிரமாணம் அதுதான். அவர் நம் பாரத்தை சுமப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார், பாரத்தை சுமந்தார். நம்ம அவர்கிட்ட பாரத்தை சுமந்துட்டு அதனுடைய வழிகளை நாம் கற்றுக்கொண்டு போகும்போது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இதனால எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தார். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கட்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கத்தக்க கிருபைகளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.